நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துன்னு வந்த மணத்தக்காளி காய், அதில் தயிர் போட்டு இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வெயிலில் காய போட்டோம்னாக்கா எவ்வளோ நாளைக்கு வருஷம் கணக்கில் கூட வச்சுக்கின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். கலரி விட்டு மிக்ஸ் பண்ணி வெயிலில் கொண்டு போய் காய போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சால்ட்டு தயிர் வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. தயிர் சால்ட்டு மட்டும் போட்டு நல்லா அது பாருங்கள் எப்படி அழிச்சு பார்த்தீங்களா. இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் காய போட்டுடலாம். இப்படி தான் காய போடணும். சும்மா காய போட்டாலாம் டேஸ்ட்டாக இருக்காது. உப்பு தயிர் இது மட்டும் கலந்து வெயிலில் நல்லா ஒண்டி நல்லா காய வச்சு முறுமுறுன்னு வந்தபடி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னாக்கா அது வருஷம் கணக்கில் வச்சு நம்ம வெத்த குழம்பு வச்சுக்கலாம். நிறைய பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கூட போட்டு வைக்கலாம். அதனால தப்பில்லை. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கூட கொடுக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வெத்த குழம்பு வதக்கிட்டு வெத்த குழம்பு வச்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். நானும் வெத்த குழம்பு வச்சு உங்களுக்கு வீட்டில் கொண்டாந்து வந்துட்டோம். நேற்று அந்த செடிங்களை பறித்தேன் நான். அந்த மணத்தக்காளி காயை நிறைய நம்மளுக்கு மணத்தக்காளி காய், மணத்தக்காளி கீரைலாம் மாடியில் நிறைய இருக்கும். அதில் தான் பறித்தேன் பாருங்கள். இந்தமாரி நம்ம தயிரும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்தமாரி காய போட்டுடணும். இது பாருங்கள் சாயந்தரத்துக்குள்ளே எப்படி காய்ஞ்சிடும் பாருங்களேன். இன்றைக்கி மட்டும் காய வைக்கிறது, ஒரு 3 நாளைக்கு அப்படி நல்லா மொறுன்னு வர அளவுக்கு காய வைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது. இது மேலே எதனா கொசு வேலை போட்டு மூடிட்டோம். இதுமாரி மூடி வச்சுட்டோம்னா நல்லா காஞ்சிடும். 2-3 நாளைக்கு காய வச்சு அள்ளி எல்லாம் மணத்தக்காளி கீரை வெத்தலை போட்ட மாதிரி பாருங்கள் எப்படி காஞ்சிச்சு பாருங்கள். இன்னும் 2 நாளைக்கு காய்ஞ்சதுன்னா மொறுன்னு வந்துடுங்க. எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இன்னும் 2 நாளைக்கு காய வைக்கணும்.